அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், தலைவர்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கம். பொதுவாக நான் எடுத்த படங்களில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் 7ஆம் அறிவில் ஒரு வைரஸ் காமிச்சிங்க, பின்னாடி அதே மாதிரி வைரஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி கஜினியில் அந்த பொண்ணு ஒரு ஏர் வாய்ஸ் ஓனரை கல்யாணம் பண்ணதாக சொன்னீங்க. ரியல் லைஃப்பில் அவங்க மைக்ரோ மேக்ஸ் ஓனரை அதே மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டும் தெரியும். பட்டு எல்லாருக்கும் தெரியாத, நமக்கு மட்டும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம் இருக்குது. நான் ரமணா படத்தை எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கு ஃபியூச்சரில் வருமா, யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அது ஒரு கற்பனையாக தான் பண்ணேன். ஆனால் பின்னால் அதே மாதிரி ஒருத்தர் உருவாக்கி ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாத்தையும் பண்ணி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னும் ஒரு 3-4 இயர்ஸில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. இப்போ அவரால் ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயத்தை உங்களை வச்சு ஈஸியாக பண்ண முடியும். யாருக்கு ஃபேவர் பண்ணணுன்னாலும், யாருக்கு முறையான வைத்தியம் பார்க்கணுன்னாலும் அவரால் முடியும். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா, இந்த கொரோனாவோட ஃபஸ்ட்டு வேவ் வந்தப்போ எல்லாருமே அந்த வீட்டில் இருங்க வெளியில் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சேலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வேண்டியவர், எங்கள் அப்பாவோட நண்பர். ஸோ அவருக்கு கொரோனா கம்ப்ளீட்டாக யார் என்னன்னே தெரியல அப்படின்றாங்க. எல்லா டாக்டரும் ஃபுல்லாக மூடி இருக்காங்க. எந்த டாக்டர் யார் ஏற்கனவே பார்த்தவங்களா இல்லை புதுசாக வர்றாங்களான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணப்போ அவர் அட்டெண்டர், அவரோட சன் சொன்னார், இப்போ என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன நம்ம எங்கேயோ இருக்கோம், போகணுன்னா பாஸ் அது இதுன்னு கம்ப்ளீட்டாக ஊரடங்கு போட்டிருக்காங்க, எப்படி போக முடியும்ன்ட்டு சும்மா நம்ம ரமேஷ்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரமேஷ்கிட்ட ட்ரை பண்ணேன். ரமேஷ் அப்பாவோட ரொம்ப வேண்டியவர், எங்கள் அப்பா உயிரோட இல்லை, பட் அப்பாவோட நண்பருக்கு நம்ம பண்ணோன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் டக்குன்னு ஃபோன் பண்ணார், அவரோட நெட்வொர்க் அப்படியே ஆன் பண்ணார். அங்கேருந்து ஒரு டாக்டர் உள்ளே போனாங்க, உடனே பார்த்தாங்க, உடனே ட்ரீட்மெண்ட்டு, உடனே அவருக்கு செப்பரேட் வார்டு. உடனே நான் திருப்பி ஃபோன் பண்ணுறேன், யாரும் வந்தாங்கப்பா, யாருன்னு தெரியலப்பா, எல்லாருமே மூடி இருக்காங்க, எல்லாமே ப்ளூ கலரில் இருக்காங்க, யாருன்னு தெரியல. ஒரு தம்பி வந்தார், எல்லாத்தையும் மாற்றினார், புது ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு டக்குன்னு சந்தோஷமாக ஆயிடுச்சு. உடனே இந்த பெட்டு மட்டும் ஏற்கனவே இருந்த ஒருத்தரோட பெட்டு அது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை மட்டும் மாற்றினா பரவாயில்ல அப்படின்னாங்க. என்ன இதை வேறு சொல்லணுமான்னு மறுபடியும் நான் அவர்கிட்ட சொன்னேன், ரமேஷ் அவரோட பெட்டு மட்டும் ரொம்ப ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்கிறாருன்னா. உடனே திருப்பி ஃபோன் பண்ணார். திருப்பி ஃபோன் பண்ணோன்னா இல்லை, ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆனோன்னு தான் அந்த பெட்டை திருப்பி அப்போல்லாம் எரிப்பாங்க அந்த பெட்டை. ஸோ அந்த டைமில் இருக்குது. இப்போ பேஷண்ட் இன்னும் ரெக்கவர் ஆகல, அதுக்குள்ளே இன்னொரு பெட்டு மாற்றணுமா அப்படின்னு சொன்னான். பட் அவர் ஒரு 2 வீக்ஸாக இருக்கார். ஸோ இவர் சொன்னதுனால உடனே போனாங்க, வேற ஒரு இடத்துக்கு மாற்றினாங்க, இந்த பெட்டு எடுத்துகிட்டு புது பெட்டு போட்டாங்க, எல்லாமே பண்ணோன்னா திருப்பி அங்கேருந்து ஃபோன் பண்ணார். திருப்பி யாரோ ஒருத்தர் வந்தாங்கப்பா, பெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே அவர் நினச்சிக்கிட்டாரு நம்ம தம்பி சினிமாவில் பெரிய டைரக்டர், அவர் சொன்ன உடனே எல்லாமே நடக்குதுன்னு. எனக்கு தான் தெரியும் பண்ணதெல்லாம் ரமேஷ் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, டைரக்டர்ஸ் யூனியனில் திடீர்னு சொல்லுவாங்க, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட், நம்ம யூனியன் மெம்பர் ஒருத்தர் இருக்காப்புல, ரொம்ப சீரியஸாக இருக்கார், யாருக்காவது தெரியுமா அப்படின்னோடனே நமக்கு சரக்குன்னு ஒன்று, நம்ம ரமேஷ் இருக்காரு, தெரியாதுன்னு எப்படி விட, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ்கிட்ட ரமேஷ் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் அங்கே தெரியுமா யாராவது அப்படின்னா, தெரியுண்ணா, உடனே டக்குன்னு போவோம். உடனே அவன் அங்கேருந்து குரூப்பில் மெசேஜ் போடுறாங்க, யாரோ ஒருத்தர் வந்தார், டைரக்டர் முருகேசன் சொன்னார்னு சொல்லி வந்தாங்க, உடனே நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எல்லாம் இது உடனே எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அங்கே சினிமாவில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, இவன் வெளியில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது நான் சேலத்தில் அதுக்கப்புறம் பண்ணேன். அவரை ஃபோன்லேயே டார்ச்சர் பண்ணிட்டேன், அந்த 2 வைரஸ் அளவுக்கு நான் டார்ச்சர் பண்ணிட்டேன். மதுரைக்கு ஃபோன் பண்ணுவேன், கோயம்புத்தூருக்கு ஃபோன் பண்ணேன். இன்ன வரைக்கும் யாருக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல், ஈவன் கொரோனா ஓஞ்சிட்டு பிறகு கூட நான் சொன்னேன்னா உடனே டக்குன்னு போவோம். பெரம்பலூர் மெடிக்கல் காலேஜில் அதே மாதிரி அனுப்பிச்சார், கோயம்புத்தூருக்கு அதே மாதிரி அனுப்புனார். இதே மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு கற்பனை கதாபாத்திரம் ரியல் லைஃப்லேயும் பாசிபிள் அப்படின்னு தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பவர் நான்
ஏற்கனவே வந்து பல தடவை சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை திருப்பி சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவர் வந்து ரமேஷ் வந்து அந்த கஸ்தூரின்ற அந்த பொண்ணோட வந்து பார்த்தாரு. என் தங்கச்சின்னு தான் சொன்னார். எப்படி உங்களை எல்லாரையும் தங்கச்சின்னு சொல்கிறாரோ அப்பவும் தங்கச்சின்னு தான் சொன்னார். பார்த்த உடனே இவன் நல்லவனா கெட்டவனா பொய் சொல்லுவானா எப்படின்னு தெரியாமல் எனக்கு உதவி பண்ணாருன்னு அப்படி சொல்கிறாரு. உங்கள் முகத்தை பார்த்து நல்லவர்னு சொல்கிறதுக்கு பெரிய அறிவுலாம் வேணாம். அந்த முகத்தில் அப்பட்டமே எழுதி விட்டுருக்கேன், நான் அடுத்தவனுக்காக வாழ்கிறவன் அப்படின்னு எழுதி விட்டுருக்கிறதுனால இவங்கிட்ட நான் சரின்னு சொல்லி பண்ணேன். பட் எனக்கு தெரியாது இப்படி முகவரின்னு ஒரு பெரிய வந்து இவ்வளோ பெருசு நீங்கள் வருவீங்க. ஒரு பொண்ணு எய்ம்ஸ் போய் டெல்லியிலேருந்து ஒரு இதெல்லாம் கனவு கூட சினிமா சீன்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு. அன்னைக்கு பார்க்கும்போது அவர் அந்த மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். பின்னாடி பார்த்தா 2 பேர் 3 பேர் அப்படின்னாரு. அது ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்குமே அவர் உண்மையான தங்கச்சி கிடையாது, அவங்க ஊர் பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் நிறைய பேர் தம்பி தங்கச்சி அப்படின்னு அப்படியே வரும்போது இன்னைக்கு அந்த ஆலமரம் மாதிரி உங்களோட நெட்வொர்க் அப்படி பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே வந்திருக்காங்க துரைசாமி சார், அவரும் ஒரு ரமணா தான். அவருக்கு பின்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு அந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுருக்காங்க. மேடம் வந்து சொன்னாங்க, இப்போ 2 வருஷம் வந்தாங்க, நீங்கள் முகவரி ஃபேமிலியில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரே டைமில் ஒரு செக்கில் ஒரு சைனில் ஒரு 30 பேரோட லைஃப்பை நீங்கள் மாற்றிருக்கீங்க. கடவுள் சொல்லுவாங்க வந்து கடவுள் தூண்லேயும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு சொல்லுவாங்க. சில பேரோட மனசுலையும் வாழ்வார் அப்படிங்கிறது உங்களை மாதிரியும் துரைசாமி சார் மாதிரி இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த நம்பிக்கை வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே அவங்க சொன்னாங்க டாக்டரை பார்த்தா கடவுள் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ டாக்டரை உருவாக்குற உங்களை பார்த்தா தான் எனக்கு கடவுள் மாதிரி தெரியுது. ஸோ அடிக்கடி வந்து ஒரு விஷயந்தான் சொல்லுவார், நன்றி உணர்வு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட வேலை படிக்கணும், அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ரமேஷுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு சந்தோஷம். அதுலேருந்து எதுவுமே நீங்கள் ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அதில் நேர்மை உங்களோட உழைப்பை மட்டும்தான், நீங்கள் எடுத்த மார்க் மட்டும்தான் இங்கே உங்கள் முன்னாடி உட்கார வச்சுருக்கு, ஒரு பந்தத்தை உருவாக்கியிருக்கு. அதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டைரக்டரு, எங்கள் தாத்தா டைரக்டர், நாங்களாம் சினிமாவிலே இருந்தோம், சினிமா ஃபேமிலியிலே பிறந்தோன்னா எனக்கு ஈஸி. அதேமாதிரி உங்கள் அப்பாங்களாம் டாக்டருங்க, உங்கள் தாத்தா டாக்டரு, அப்பா அம்மா டாக்டரு, சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா உங்களுக்கு ஈஸி. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் இங்கே சிட்டியில் வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்கெல்லாம் கிரவுண்டில் மட்டும் ஓடனா போதும். ஆனால் நம்மெல்லாம் வீட்டில் இருந்து ஓடணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ எந்த நேரத்துலையும் வந்து அந்த கவனக்குறைவை மட்டும் விட்டுறாதீங்க வந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து சாத்தான் வந்து திருமணையில் வரணும்னு அவசியம் இல்லை, உங்கள் பாக்கெட்லேயே இருக்குது. ஒரு செல்ஃபோன் போதும் உங்களோட மனசை கலைக்கிறதுக்கு, உங்கள் டைமை சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபோன் போதும். அந்த மாதிரி தேவையற்ற ஆப் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க. உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கவே வேண்டாம், எல்லாம் நீங்கள் படிப்பு முடிச்சிட்ட பிறகு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் வேறு எந்த விதத்துலையும் பண்ணாமல் நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் ரமேஷை பண்ண வேண்டிய சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம். நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க வந்து டாக்டர்ஸ் நிறைய கம்யூனிகேட் பண்ண மாட்டேன்றாங்க. டாக்டர்ஸ் வந்து 2 வகையாக இருக்கும். ஒன்று நம்பர் 1 மார்க் எடுத்து டிஸ்டிங்ஷன் வாங்கி பயங்கரமாக பெரிய லெவலில் பாஸ் பண்ணுற ஒரு டாக்டர். இன்னொருத்தவங்க கம்மியாக போராடி கம்மியாக பாஸ் பண்ணி வர்றவங்க. ஆனால் இதுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எடுக்கிற மார்க்குக்கும் நீங்கள் உங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஃபியூச்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. சம்பந்தம் எப்படின்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ண போறீங்க உங்களோட பேஷண்ட்டுங்கிட்ட, அதை பொறுத்து தான் உங்களோட நீங்கள் எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல மார்க் எடுக்கிற பயங்கர டிஸ்டிங்ஷனாக இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஒரு பேஷண்ட்டு கதவை திறந்து வந்து முன்னே நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க அவனுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு. அதுக்கு முன்னாடி அவனோட லிஸ்ட் எல்லாம் வந்துடும், அவன் எடுத்த ஸ்கேனு பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் வந்து உட்காந்த உடனே அவன் வாயை திறந்து பேசுறதுக்குள்ளே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க கட. ஏன்னா அவன் ஜீனியஸ். அவங்களுக்கு இப்போ சீசனில் என்ன ஃபீவர் வரும்னு தெரியும். இந்த வயசுக்காரர் இப்படி வரும்போது மூச்சு வாங்குது, இவருக்கு இந்த பிரச்சனையாக இருக்கும்னு அவன் பார்த்தோன்னே பேசணுன்னே சார் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, அதுக்குள்ளே எழுத ஆரம்பிச்சிருவாரு. நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே இந்த டாக்டர் கடன்னு எழுதுறானே அப்படின்னு இருக்கும். அவர் நம்பர் 1 மார்க் வாங்கினவர். ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன இப்படி வர்றவன். ஏன்னா இந்த சீசன் காலையிலேருந்து நான் 30 பேஷண்ட்டை பார்த்துட்டேன். ஒவ்வொருத்தனையும் நான் இதே கதையை கேட்க முடியாது. இதெல்லாம் பண்ணு கடன்னு எழுதி போட்டுருவார். ஆனால் இன்னொரு டாக்டர் அவர் தான் கம்மியாக மார்க் எடுத்து போராடி வந்து உள்ளே உட்காந்தவர். அவர் என்ன பண்ணுவார், எல்லார்கிட்டையும் பொதுமையாக கேட்பார். மூச்சு வாங்குதா, அது போதா, பாத்ரூம் போதா, டாய்லெட் போதா, பாத்ரூம் இப்படி போகுது அப்படி போகுது, இவ்வளோ எல்லாத்தையும் கேட்டு அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை இருக்கிறவனுக்கு இது ஆகும் அப்படின்னு. இருந்தாலும் கேட்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்த பேஷண்ட்டும் இதே தான் சொல்லியிருக்கான். ஏன்னா இது சீசன் ஃபீவர்.
ஆனாலும் ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்டு 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 அவன் நாடி பிடிச்சி ஃபிசிக்கலாக டச் பண்ணி அப்படி பேசும்போது தான் அது பாதி வியாதி எங்கே போகுதுன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் தான், உங்கள் பேச்சு தான் மந்திரம். அவனை தொடுறீங்க பார்த்தீங்களா, அந்த டச் தான் மேஜிக்கல் டச், அதில் தான் குணமாகும். அந்த நம்பர் 1 மார்க் வாங்குறவங்க வந்து டாக்டர் அவங்க ஆட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பேஷண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸாக வருவாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட வர்ற பேஷண்ட்டுங்க உங்களுக்கு 1000 பேஷண்ட்டுங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் தான் டாக்டர்னு மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுங்களையுமே பொறுமையாக பாதிச்சு அவங்க எவ்வளோ போர் அடித்தாலுமே திருப்பி சொன்னாலுமே புரிஞ்சிக்காமல் பேசினாலுமே அவங்களோட ரிப்போர்ட்டு அந்த டேபிளுக்கு முன்னாடி வந்துடும். ஏன்னா அந்த பேஷண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து கம்ப்யூட்டர் மானிட்டரில் பார்த்துடுறாங்க, பிளட்டு இது யூரின் இது அப்படின்னு எல்லாம் பார்த்துடுறாங்க. இருந்தாலும் அவர் வாயால் ஒரு தடவை நீங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ எதிர்கால இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அளவில் நிறைய சேவைகள் பண்ணணும். அதுதான் நீங்கள் அந்த ஆலமரத்தோட விதையாக வரப்போறீங்க அப்படிங்கிறதுக்கு மேடம் சார் சொன்னார் ஃபீஸ் எல்லாம் கம்மியாக வாங்கினேன்னு. நல்ல வசதியோடு வரவங்ககிட்ட நல்ல ஃபீஸ் வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் வசதி இல்லாமல் வர்றவங்களை நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்ம சொந்தக்காரவங்கள மாதிரி பார்த்து பக்குவமாக அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் பண்ணிங்கன்னாவே இந்த முகவரிக்கு நீங்கள் திருப்பி படுற மாதிரி கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.